அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லாமத் சமையல். இஃப்தாருக்கு மட்டும் இல்லை, ரம்ஜானுக்கு மட்டும் இல்லை, இப்போ சம்மர் சீசன் வந்தாச்சு. ஸோ நம்ம நிறைய சில்லுனான ரெசிபிஸ் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அதுக்கு ஃபலூடா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரெடிமேட் மிக்ஸில் வர்றதை விட ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக வீட்டில் நான் எப்படி செய்வேங்கிறது இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து இந்த வெள்ளை கலர் ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, அது வந்து கழுவிட்டு ஒரு ½ அன் ஹவர் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ அது ஊறினதுக்கப்புறம் அதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தாராளமாக தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வில் வச்சு அது வந்து கிண்ட ஆரம்பிச்சிட்டேன். 1லேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளேயே இது வந்து வெந்துடும். வெள்ளை கலர் ஜவ்வரிசி இது, அதனால் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். ½ அன் ஹவர் ஊற வச்சோன்னு சொன்னால். கண்ணாடி ஜவ்வரிசியில் வெள்ளை கலர் ஜவ்வரிசி சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இப்போ அதை நான் வெந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். 2 நிமிஷத்தில் வெந்துடும். அடுத்தது இன்னொரு பேனில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் சேமியா சேர்த்துக்கிறேன். இந்த சேமியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாயசத்துக்கு யூஸ் பண்ணுறது தான், உப்புமாக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. இது ஆல்ரெடி ரோஸ்டட் தான். இருந்தாலும் நெய்யில் சேர்த்து வறுக்கும்போது நல்ல மணமாக இருக்கும். அதனால் ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு ஜஸ்ட்டு சூடு ஏறுற மாதிரி, எல்லா பக்கமும் நெய் சேர்கிற மாதிரி, இந்த மாதிரி தான் இருக்கும் இது. இந்த சேமியா வந்து வறுபட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்தில் வறுபட்டதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற ஜவ்வரிசியை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஒன்று கூடி சேமியாவும் வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 குழிக்கரண்டி அளவுக்கு நான் வந்து ஜவ்வரிசி சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம இல்லை 2 அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். சுகர் தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா காய்ச்சி ஆறின பாலை நான் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு வார்மான சூட்டில் இருந்தால் போதும். கொதிக்க சேர்க்கக்கூடாது. மிதமான சூட்டில் இருக்கும்போது இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ இது நல்லா ஒன்று கூடி சேர்ந்ததுக்கப்புறமா இதில் வந்து நான் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அதாவது நம்ம ரோஸ் மில்க்குக்கு சேர்க்குற எசன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஷர்பத் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் ரோஸ் எசன்ஸ் இருக்கிறது சேர்த்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். நல்லா ஒன்று கூடி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நல்ல சூடு குறைஞ்சதுக்கப்புறமா சப்ஜா சீட்ஸ், ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற சப்ஜா சீட்ஸ் இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து பாதாம் பிசினும் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிறதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம குளிர்ச்சிக்காக தான் எடுத்துக்கிறோம். ஸோ இதில் பாதாம் பிசினும் சப்ஜா சீட்ஸும் இருந்தால் ரொம்ப நல்லது. அதே மாதிரி தான் ஜவ்வரிசியும் கூட. இது எல்லாமே வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கறது. இது நம்ம ஜில்லுன்னு சாப்பிட்றதோடு மட்டும் இல்லாமல் உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்குறதா இருக்கணும். அதனால் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து இந்த ஸ்வீட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆறுனதுக்கப்புறமா நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். இது நம்ம ஐஸ் க்யூப்ஸ் போட்டும் சாப்பிட்லாம். பட் ஐஸ் க்யூப்ஸ் போடும்போது ஐஸ் க்யூப் கரைய தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதுக்கு பதிலாக ஒரு 2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் சாப்பிடும்போது நல்ல சில்லுன்னும் இருக்கும் அண்ட் திக்காகவும் இருக்கும். அதனால் ஐஸ் க்யூப்ஸ்க்கு பதிலாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி ஒரு 2 மணி நேரம் கழித்து சாப்பிட்டோன்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. நீங்கள் பாக்கெட்டில் வாங்குகிற ரெடிமேட் மிக்ஸை விட ரொம்ப டேஸ்ட் நல்லாவே இருக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட. அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.